அதிகாலையில எழுந்திருக்கிறவங்க வந்து ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்களாம், திறமைசாலியா இருப்பாங்களாம், நல்ல புத்தி கூர்மை உள்ளவங்களா இருப்பாங்களாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அமெரிக்க அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர் சொல்லியிருக்காருங்க. பாருங்க, அமெரிக்காவில் வாழ்ற ஒரு அறிஞர் வந்து இந்த விஷயம் சொல்லும்போது, நம்ம இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து விடிய காலையில எழுந்து நம்ம அந்த திறமையும் புத்தி கூர்மையையும் ஆரோக்கியத்தையும் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? 5 to 6 எழுந்துருங்க, உங்களோட ஆரோக்கியத்தை மேலும் மேலும் வந்து நம்ம வளர்க்க. அப்புறம் அதிகாலையில எழும் பறவை இரையோடு தான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு மொழியும் இருக்கு. அதிகாலை எழும் பறவை இரையோடு தான் திரும்பும். பாத்துக்கோங்க, அந்த பறவைக்கே அந்த அதிகாலையில கண் விழிச்சு பறக்கும் போது அதுக்கான இறை வந்து கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். இது வந்து வழக்கு மொழியா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. நமக்கும் அதுதான், அதிகாலையில எழுந்திரிச்சோம்னா எல்லா நல்லதும் நமக்கு வந்து கிடைக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானுமே அதை உணர்ந்திருக்கேன். சம்டைம்ஸ் லேட்டா எழுந்திரிக்கும் போது நமக்கு பரபரப்பு, டென்ஷன், கவலை இதுதான் ஜாஸ்தி ஆகுது. இதனால நமக்கு ஆரோக்கியம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம 4, 4:30, 5க்குலாம் எழுந்திரிக்கும் போது 5, 5:30க்குள்ளார அந்த நிறைய வேலைகள் அந்த கிச்சன்ல அந்த எல்லா வேலைகளையும் நம்ம முடிச்சிடும் போது மனசு வந்து ஹாப்பி ஆகுது, மைண்டு ஃப்ரீ ஆகுது. லஞ்ச் எல்லாம் வந்து நம்ம கொடுத்து அனுப்பும் போது வந்து அந்த டைமுக்குள்ள கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியா இருக்கு. நம்ம சம்டைம்ஸ் லேட்டா எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பரபரப்பா இருக்கும், ஐயோ இதை பண்ணலையே அதை பண்ணலையே இதை பண்ணலையே அதை பண்ணலையேன்றது நமக்கு டென்ஷன் தான் வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம அதிகாலையில எழுந்திருக்கணுங்க, அதிகாலையில எழுந்திருக்கணும், அதிகாலையில எழுந்திருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, புத்தி கூர்மையா இருக்கணும் அப்படி சொன்னா, திறமையானவர்களா இருக்கணும் அப்படி சொன்னா அதிகாலையில எழுந்திருக்கணும். ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா கூட இருக்கலாம். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம கேட்கும்போது, மற்றவங்க சொல்லும்போது அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி கேட்கும்போது அதை நம்ம வந்து மூளை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளோட மூளை வந்து நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கும். நம்ம வந்து அதை வந்து அடிக்கடி செய்யணும்னு தோணும். அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு முறை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியுமா, அதிகாலையில எழுந்துக்கிறவங்க அதிக அளவுல பயன்களை அனுபவிக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதிகாலையில நம்ம எழுந்திருக்கிறதுனால நமது உள்ளம் வந்து புத்துணர்ச்சியே அடையுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அதிகாலையில அந்த சில்லுன்னு வர காத்து இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆக்சிஜனை கொடுக்குது. நம்ம ஒரு நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து நுரையீரல்லாம் வந்து சுத்தமாகுது, ஒரு புத்துணர்ச்சி அடையுது. அதுக்கு மூலமா நம்ம வந்து நம்மளுடைய மனசும் வந்து புத்துணர்ச்சி அடையும். அதனாலதான் வந்து அந்த காலத்துலலாம் பெரியவங்க அதிகாலையில எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்வாங்க. 5, 6 மணிக்குள்ள வந்து அவங்க வந்து அனைத்து வேலைகளையும், காலையில அந்த வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் வந்து அந்த 6 மணிக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிடும். அவங்களாம் வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க. அதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் தான். நமக்கும் வந்து முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க, அதிகாலையில எழுந்திருக்கணும், அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு. நிறைய பெண்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரதுனால மார்னிங் டைம்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால அவங்களால எழுந்திருக்க முடியல. பட் இருந்தாலும் அந்த 5 to 6 எழுந்திருக்க முயற்சி பண்ணணும், வெளிக்காத்த சுவாசிக்க முயற்சி பண்ணணும். நமக்கு இப்ப பெண்கள் எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாவே வந்து இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த காலத்து உணவு வகைகள் கூட சொல்லலாம். சமைக்க முடியாம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, இந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கிறதுனால நமக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது. இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அதிகாலையில எழுந்து அந்த 5 to 6 வந்து கிடைக்கிற நல்ல ஒரு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கணும். அப்ப வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. அதிகாலையில நம்ம எழுந்திருக்கும் போது மூளையின் நரம்புகள்லாம் வந்து சீரா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. மன அழுத்தம் மற்றும் சோர்விலிருந்து விடுபடலாம்னு சொல்றாங்க. அதிகாலை காற்றை சுவாசிக்கும் போது நெடுநாள் நோய்களும் தீர்ந்து விடும்னு சொல்றாங்க. ரத்த ஓட்டம் சீராகி உடலும் மனமும் வலுப்பெறும்னு சொல்றாங்க. அன்றைய நாளுக்கு நம்ம வந்து என்ன திட்டமிட போறோம், அந்த திட்டமிடுதலுக்கான ஒரு அமைதி அந்த அதிகாலையில கிடைக்கும் சொல்றாங்க. எப்படி? தெளிவான திட்டமிடலுக்கு அதிகாலை அமைதி வழிவகுக்கும். கண்டிப்பா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் தானே. எனக்குமே வந்து நான் அதிகாலையில எழுற அன்னைக்கு வந்து எனக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சம்டைம்ஸ் தான் எழுந்திருக்க முடியாது, உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிற காலகட்டத்தில் தான். ஆனா வந்து விடிய காலையில எழுந்திருக்கும் போது நல்லாவே இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்னோட அனைத்து வேலைகளும் நிமிஷத்துல முடிஞ்சிடும். வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வீடியோ போடுறோம், வீடியோ அப்லோட் பண்றோம், இதையே எடுத்துப்போமே. இதுக்கு நம்ம வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், வீடியோ சேர்க்க வேண்டியது இருக்கும், எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடைக்காது. நம்ம அந்த அதிகாலை டைம் எழுந்துட்டோம்னா வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு டைம் கிடைக்கும். அந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட முடியும். அப்ப நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். அதிகாலையில எழுங்க,
வேலைகள் முடியும்ன்றதை விட அதிகாலை அந்த ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கும் போது மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும், உடம்பு சுத்தமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், மைண்டு ரொம்ப தூய்மையா இருக்கும் அப்படின்றத நான் வந்து இங்க தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன். இதுவும் வந்து எல்லாரும் சொன்ன விஷயம்தான், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி கேட்கும் போதுதான் அது வந்து நமக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். இப்ப வந்து நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், பட் ஆமா தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம திருப்பி 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 நம்ம கேட்கும்போது, அடடா இது வந்து நமக்கு தெரியுதே தவிர நம்ம இதை ஃபாலோ பண்ணலையே, சரி ஒரு முறை ஃபாலோ தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும். அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஒரு முறை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உங்க மைண்ட் செட்ல இதை நம்ம எழுந்துதான் பார்ப்போமே, அதிகாலையில எழுந்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஏற்படும். அதுக்காக இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நாமும் விடியலை தரிசிப்போம், நாள் முழுவதையும் உற்சாகமாக மாற்றுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு.